சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழை தமிழ்நாட்டின் தலையெழுத்தை ஒரு புதிய திசையில் நுழைத்து எடுத்து செல்வதற்காக தலைமையேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இதயபூர்வமாக ஒரு கல்வி சாலை திறக்கப்படுகிற பொழுது ஒரு சிறைச்சாலை சொல்றாங்க. ஒரு இடம் மனிதன் உருவாக்குற இடம்னா அது கருவறை. ஒரு இடம் ஒரு மனிதன் உருமையான இடம். அப்படிப்பட்ட இந்த ஒரு உன்னதமான பள்ளி கல்வித்துறையை வழிநடத்தக்கூடிய உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு முதல்வர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரும் சார் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரோடும் சேர்ந்து மிக சிறப்பான ஒரு வருங்காலத்தை கட்டி எழுப்புவதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம். இந்தியா பாகிஸ்தான் பார்டரோட பப்ளிக் எக்ஸாம் எழுத குழந்தைகள் அப்படி இல்லாம இந்த தேர்வில் பங்கெடுத்த ஒவ்வொரு மாணவரும் மாணவியுமே வெற்றியாளர் தான். அவர்களுக்கு அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் நாளை மறுநாள், அதாவது 20ஆம் தேதி வெளியாகிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். மேலும் எதிர்வரும் கல்வியாண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இருந்து பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு தங்களுடைய வழமையான பணிகள் தொடர்கிறது. இதன் மூலமாக தெரிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்